ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. சுரக்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீ உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. சுரக்காய் பச்சடிக்கு சுரக்காய் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உள்ளே இருக்கிற சீடு வந்து ரொம்ப எலசாக இருந்தால் அதையும் சேர்த்தியாக சமைச்சிக்கலாம். இப்போ தோல் எடுத்துகிட்டு நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணியோ துருவியோ எடுத்துக்கலாங்க. சுரக்காவை கட் பண்ணி எடுத்தாச்சு. அதில் இருக்கிற விதை ரொம்ப எலசாக இருக்கிறதுனால விதையோடையே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வேக வச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். சுரக்காய் வேக வச்சு எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ நம்ம பச்சடி செய்கிறது பார்க்கலாம். தயிர் எடுத்து வச்சுருக்கேன், சீரகம், இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, தேங்காய் துருவல் வச்சுருக்கேன், கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. தாளிக்க எண்ணெய் எடுத்துக்கலாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். கோகனட் ஆயிலாக இருந்தால் நல்லது. 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த ஆயில் ஹீட் ஆகட்டும். நம்ம சேர்த்த ஆயில், கோகனட் ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ கடுகு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பருப்பு ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற கறிவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை சேர்த்திக்கலாம். ஒரு தடவை இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கிற இந்த காயை சேர்த்துக்கலாங்க. காயை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். பச்சடிக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை நாம் ஊற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிரை ஃபஸ்ட்டு போட்டுட்டு தேவைப்பட்டால் தண்ணியை சேர்த்துக்கலாம். காய் உப்பெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தயிர் எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாங்க. மூல நோய் சரியாகணும்னு நினச்சிங்கன்னா வாரத்தில் 2 முறை சின்ன வெங்காயத்தை விளக்கெண்ணெயில் ஒரு 1/4 கப்பு சின்ன வெங்காயம் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு ஆற வச்சு சாப்பிடுங்க. வாரத்தில் 2 முறை இந்த மாதிரி தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு மூல நோய் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே இருக்கிறத நீங்கள் உணர மாட்டீங்க. ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தயிர் சேர்த்துனோடனே ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரே ஒரு கொதி வந்தால் போதுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெயிலுக்கு இந்த மாதிரி பச்சடி வெரைட்டிஸ் எல்லாம் சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு மட்டும் இல்லாமல் உடம்புக்கு நீர் சத்து தேவையான அளவுக்கு போகும். இந்த காயில் நீர் சத்து ஜாஸ்தியாக இருக்குது. அதே டயத்தில் நம்ம சேர்த்து தயிர் எல்லாம் ஒன்றா சேரும்போது டேஸ்ட்டு மட்டும் இல்லை, நமக்கு தேவையான நீர் சத்து முழுமையாக கிடைக்குங்க. இது நீங்கள் வெறும் பவுலில் போட்டு அப்படியே சாப்பிட்லாம். இல்லாட்டி தயிர் சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம். ஒயிட் ரைஸுக்கும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாங்க. அவ்வளோதாங்க. ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ இதை அடுப்புலேருந்து இறக்கிட்டு பவுலுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேன். தாகம் எடுக்கும்போது தான் தண்ணி குடிக்கணும். அதே டயத்தில் காலையில் எந்திரிச்ச உடனே நாம் 2 டம்ளர் தண்ணி குடித்தோம்னா, ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 டம்ளர் தண்ணி குடித்தோம்னா மலச்சிக்கல் இல்லாமல் நம்மளை காப்பாற்றிக்கலாம். குளிக்கிறதுக்கு முன்னாடி 1 டம்ளர் தண்ணியை குடிங்க. அது வந்து உயர் ரத்த அழுத்தத்தினால வர்ற பக்கவாதத்துலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1 டம்ளர் தண்ணி குடித்தோம்னா வயிறு உப்பசம், செரிமான பிரச்சனையெல்லாம் இருக்காதுங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 1 டம்ளர் தண்ணி குடித்தோம்னா ஹார்ட் அட்டாக் வராமல் நம்மளை காப்பாற்றிக்கலாம். டீப் ஸ்லீப்பில் நல்லா டிஸ்டர்ப் இல்லாமல் தூங்கலாங்க. இது ஜென்ரலாக எல்லோரும் சொல்கிறது தான். ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சிம்பிளான டேஸ்டான நமக்கு சுரக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. சிம்பிள் அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாதுங்க. ரொம்ப டேஸ்டானதுங்க. சத்துக்கு எந்த விதத்துலேயும் கம்மியே இல்லைங்க. ரொம்ப சத்து மிக்க சுரக்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.